ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரயில்வே சீரிஸ் சம்மந்தமான ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ட்ரெயினில் போயிட்டுருக்கும்போது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டாய்லெட், அதே போல் நம்ம சீட்லாம் எதுவும் க்ளீனாக இல்லை அப்படின்னா நம்ம எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதை எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றா 2 வழி இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா 139க்கு கால் பண்ணி நம்ம அந்த கஸ்டமர் கேர் கூட பேசி நம்ம சால்வ் பண்ணலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரயில் மதர் ஆப்பில் போயிட்டு நம்ம லாகின் பண்ணி நம்ம கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம். ஸோ இது எப்படி அப்படின்னா நம்ம பார்க்கலாம். இதுக்கு நான் ஆல்ரெடி லாகின் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் நம்ம ட்ரெயின் கம்ப்ளைண்ட் இதை நம்ம செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ட்ரெயின் கம்ப்ளைண்ட், ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் இந்த மாதிரி இருக்கும். ட்ராக் கம்ப்ளைண்ட், சஜஷன் இதெல்லாமே இருக்கும். ஸோ இதில் நம்ம ட்ரெயின் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்துட்டு கம்ப்ளைண்ட்டில் போயிட்டு மெயின் கம்ப்ளைண்ட்டில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா மெடிக்கல் அசிஸ்டன்ட், செக்யூரிட்டி இந்த மாதிரி ஒவ்வொன்றா வரும். ஸோ இதில் நம்ம கோச்சோட க்ளீன்லினஸ் சம்மந்தமாக கொடுக்கறதுனால கோச் க்ளீன்லினஸ் அப்படிங்கிறத கொடுத்து ஓகே கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்தது சப் கம்ப்ளைண்ட் வரும். இப்போ நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய, அதாவது நீங்கள் ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது நீங்கள் ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்னாலும் சரி, இல்லை ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்னாலும் சரி, ஸோ நம்ம பேசஞ்சரை நம்மளோட உரிமை இதெல்லாமே. ஸோ இப்போ நம்ம டாய்லெட் அப்படிங்கிறது நம்மளுக்கு சுத்தமாக இல்லை, அதாவது டாய்லெட்க்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், உதாரணமாக தண்ணி வரல, அதே போல் க்ளீன் பண்ணலை, அதே போல் ரொம்ப அசுத்தமாக இருக்குது, அந்த மாதிரி விஷயங்கள் அதை க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டாய்லெட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். அதே போல் நம்ம சாப்பிட்டுட்டு கை கழுவக்கூடிய வாஷ் பேசின், ஃபேஸ் வாஷ் பண்ணக்கூடிய அதுக்கு எல்லாமே தகுந்தபடி இல்லை அப்படின்னா வாஷ் பேசின் அப்படின்னு கொடுங்க. அதுக்கு அடுத்ததாக ட்ரெயினில் கரப்பாம்பூச்சி நிறையா இருக்குது, அந்த ஊர்வன மாதிரி பிரச்சனைகள், அந்த மாதிரி நிறையா மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்குது அப்படின்னா இந்த காக்ரோச் அப்படிங்கிறத கொடுங்க. அதே போல் கோச் இன்டீரியர், உதாரணமாக நம்ம உட்காந்துருக்கிற பெட்டியில் கீழே ஒரு பேக்கெலாம் வைக்கணும், ஆனால் அப்படி வைக்க முடியாத அளவுக்கு நிறைய தண்ணி சிந்தி வதன்னு இருக்குது. அதே போல் கோச் க்ளீன் பண்ணாமல் நிறையா குப்பையோடு இருக்குது. அதே போல் பெயிண்ட்லாம் அங்கங்கே போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி டஸ்ட்லாம் நிறையா இருக்குது, ரொம்ப அசுத்தமாக இருக்குது, டஸ்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் கோச் இன்டீரியர் கொடுங்க. அதே போல் கோச்சுக்கு வெளியே ரொம்ப குப்பையாக இருக்குது, கரியாக இருக்குது, ஏதோ ஒரு பிரச்சனை, அது கோச் சரியாக க்ளீனிங்காக இல்லை அப்படின்னு வெளியே பிரச்சனை இருக்குது அப்படின்னா கோச் எக்ஸ்டீரியர் கொடுங்க. இதில் நான் சொல்லக்கூடிய எந்த பிரச்சனையுமே இல்லை, இது வேறு மாதிரி ஒரு பிரச்சனை, அசுத்தமான ஒரு பிரச்சனை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, சுகாதாரம் இல்லாத ஒரு பிரச்சனை அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்கு அதர் கொடுங்க. ஸோ கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்சிடென்ட் டேட், நீங்கள் என்றைக்கு இந்த இன்சிடெண்ட் நடந்ததோ, நீங்கள் என்றைக்கு பயணம் பண்ணும்போது இந்த பிரச்சனை நடந்ததோ அந்த அன்றைக்கான டேட் இதில், மந்த் இதில், இயர் இதில். அடுத்ததாக டைமிங். ஸோ டைமிங்கில் ஹவர் இதில், அது நிமிஷம் இதில் கொடுங்க. அடுத்தது இப்போ காலையிலையா, அதாவது ஏஎம்மா பிஎம்மாங்கிறத கொடுத்துட்டு இதில் டன் கொடுத்துருங்க. கம்ப்ளைண்ட் டிஸ்கிரிப்ஷன் இதில் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, kindly take necessary cleaning action for, அதில் with respect to PNR நம்பர், அதாவது PNR நம்பரை பொறுத்து அந்த கம்பார்ட்மெண்ட்டில் நீங்கள் க்ளீன் பண்ணுங்கள் அப்படின்னு கொடுத்துருக்குங்க. டாய்லெட் ஆர் நாட் க்ளீன்டு ப்ராப்பர்லி. ஸோ இந்த மாதிரி எக்ஸட்ரா அது உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி கொடுத்துக்கிட்டு நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஜேர்னி டீட்டெயில், இதில் பொறுத்தளவுக்கு நீங்கள் ஒரு ரிசர்வ்டு பேசஞ்சர் அப்படின்னா PNR கொடுங்க. இல்லை நீங்கள் அன்ரிசர்வ் பேசஞ்சரில் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா யூடிஎஸ் டிக்கெட் இருந்ததுன்னா அந்த யூடிஎஸோட நம்பர் கொடுங்க. ஸோ கொடுத்துட்டு யூடிஎஸ் டிக்கெட் நம்பர், உதாரணமாக 405 ட்ரெயின் நம்பர், இதில் உதாரணமாக ஒரு ட்ரெயின் நம்பர் கொடுத்துக்கோங்க, கோவை எக்ஸ்பிரஸ். கொடுத்துட்டு நீங்கள் பார்த்த இடத்துல, அதாவது அந்த நீங்கள் ஒரு டாய்லெட்டில் அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னா உதாரணமாக அது எவிடியன்ஸாக நீங்கள் பிடிச்சி போடணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, கேமரா இருந்ததுன்னா ஃபோட்டோ எடுத்து வச்சுருங்க, இல்லை ஆல்ரெடி எடுத்த ஃபோட்டோ இருந்தது அப்படின்னா அப்லோட் கொடுங்க. ஸோ இதில் உங்களோட இமேஜ் 5 MBக்குள்ளே இருக்கணும், ஜேபிஇஜி ஃபார்மேட்டு இல்லை பிஎன்ஜி ஃபார்மேட் இதில் இருக்கணும். ஸோ இதை கொடுத்துட்டு சப்மிட் அப்படிங்கிறத கொடுங்க. கொடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு
பாப்பப் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் வரும். இந்த ரெஃபரன்ஸ் நம்பரை நோட் பண்ணி வச்சுட்டு இதை நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா நீங்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட் வந்து சால்வ் ஆயிடுச்சா இல்லையா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். நீங்கள் மேற்கொண்டு எக்ஸ்ட்ரா இதில் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னா எஸ் கொடுங்க. இல்லை இதோட சரி கம்ப்ளைண்ட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நோ கொடுங்க. ஸோ ஓகே வியூவர்ஸ், இப்போ நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம். இதில் நம்ம ட்ராக் கம்ப்ளைண்ட்டில் போயிட்டு நம்ம கொடுத்த கம்ப்ளைண்ட்டை நம்ம இந்த ட்ராக் கம்ப்ளைண்ட்டில் செக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஆஸ் அ பேசஞ்சராக நம்மளுடைய கடமை, இது நம்மளுடைய உரிமை. நம்ம போகக்கூடிய பேசஞ்சர் ட்ரெயின் ஆகப்பட்டது ரொம்ப சுத்தமாகவும் சுகாதாரமும் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து பயணம் நல்லா இனிமையாக இருக்கும் அப்படிங்கிறத மனசில் வச்சுட்டு இது போன்ற விஷயங்களை நண்பர்களுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போல் பிரச்சனைகள் ஏதாவது உங்கள் கண்ணில் பட்டுது அப்படின்னா கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். அதுக்கான நல்லது நடக்கும். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.